நான் பின் சம்பத், வடமாகாண பூப்பந்தாட்ட சங்கத்தின் செயலாளர். வடக்கு மாகாணத்திலே பூப்பந்தாட்ட விளையாட்டை அபிவிருத்தி செய்வதற்காக யுனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் தனது முதலாவது செயல்பாட்டை வடமாகாணத்திலே நேற்றும் இன்றும் நடத்தி வருகின்றார்கள். அந்த விதத்திலே சிறுவர்களுக்கான அபிவிருத்தி நிகழ்வாக இது அமைந்து கொண்டிருக்கின்றது. வடமாகாணத்தில் தற்பொழுது பூப்பந்தாட்ட விளையாட்டானது மிகவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மெருகூட்டும் வகையிலே யுனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் எங்களுக்கு உறுதுணையாக வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே வடமாகாண மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திட்டம் இன்மேலும் வளர்ச்சியடைந்து தொடர்ந்து கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலைகள் மற்றும் சிறுவர்களுக்கு இந்த நிகழ்வு போய் சேர வேண்டும். அதனூடாக கிராமப்புறங்களில் உள்ள சிறுவர்கள் பிரதேச மட்டம், மாகாண மட்டம், பாடசாலை, தேசிய மட்டம் என்ற அளவிற்கு பூப்பந்தாட்டத்திலே கொண்டு செல்ல வேண்டும். அதற்குரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த வடமாகாண பூப்பந்தாட்ட சங்கத்தோடு யுனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷனும் இணைந்து எமது வீராங்கனைகளின் பூப்பந்தாட்ட வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த இவ்வாறான ஒரு பெரிய நிகழ்வை இந்த யாழ் மாவட்டத்திலே நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய யாழ் மாவட்ட பூப்பந்தாட்ட சங்கத்திற்கும் மற்றும் இதனோடு இணைந்த நடுவர்கள், ஏனைய பெற்றோர்கள், பாடசாலை மாணவர்கள் அனைவருக்கும் என்பது வடக்கு மாகாண பூப்பந்தாட்ட சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வடமாகாண பூப்பந்தாட்ட சங்கத்தின் தலைவர். இன்று நடைபெறுகின்ற சுற்றுப்போட்டி 2025ஆம் ஆண்டு UBF ஃபவுண்டேஷன் அவர்களால் நடத்தப்படும். இது முதல் வடமாகாணத்தில் முதலாக நடைபெறுகின்றது. இது அண்டர் 19, 11, அண்டர் 13 வயது உடையவர்களுக்குரிய சுற்றுப்போட்டி. இது நடைபெறுவதனால் எங்கள் பகுதியில் உள்ள சிறியவர்களை இந்த விளையாட்டில் நாங்கள் ஊக்குவிப்பதற்காகவும் இவர்கள் விளையாட்டிலிருந்து அவர்களை இனங்கண்டு அவர்களுக்குரிய ஒரு குழாமை அமைத்து அவர்களை மேன்மேலும் மேம்படுத்தி இந்த நமது தேசிய விளையாட்டுகளில் பங்கு பெற்றுவதற்கான ஒரு நோக்கமாகவே இந்த சுற்றுப்போட்டி அமைகின்றது. அதன் நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த UBF அவர்களெல்லாம் இந்த முதல் இந்த போட்டியானது நடைபெறுகின்றது. இது மென்மேலும் வளர்ந்து எமது பிரதேசத்தில் உள்ள மாணவிகள் அனைவரும் சிறந்த முறையில் பயிற்சி பெற்று அடுத்த நிலைக்கு அடைவதற்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாகவே நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நான் முதலாவது எங்கள் UBF ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். என்றால் இவர்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்கள். அவர்கள் எங்களோட பிரதேசத்தில் உள்ள பிள்ளைகளை வளம்படுத்துவதற்கும் அவர்கள் நல்ல நிலை அடைவதற்குமான ஒரு நல்ல நோக்கத்திற்காக செயற்படுவதனால் அவர்களுக்கு நாங்கள் அனுசரணை வழங்குகின்றோம். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் எமது பிரதேசத்தில் உள்ள பிள்ளைகள் இந்த விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டு நல்ல பழக்க வழக்கங்களையும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வழிவகை அமைக்கும் என்பதையும் உறுதியாக நம்புகின்றோம். இதை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு உங்கள் அனைவரும் பெற்றோர்களினதும் மாணவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை UBF குழுமம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
குட் ஆஃப்டர்நூன். என் பேர் சங்கவி. நான் ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் பேட்மிண்டன் பிளேயர். நான் வந்து லேடிஸ் கோல்ஸில் கோச் பண்ணுறேன். இங்கே வந்து 8th 9th வந்து ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வந்து அண்டர் 13க்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் நடக்குது. இங்கே நடக்கிறபடியாக இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் எல்லோரும் பங்கு பெற்றி அவங்க டேலண்ட்டை இதில் கொண்டுறக்கூடிய மாதிரி இருக்குது. இது மாதிரி மேலும் மேலும் ஜெஃப்னாவில் இது போல் டூர்னமெண்ட் வச்சு எல்லா பிளேயர்ஸையும் அவங்க டேலண்ட்டை கொண்டு இன்னும் மேலும் மேலும் வளர்க்கணும். நன்றி. குட் ஆஃப்டர்நூன். என் பேர் சரஸ்னிகா. ஜெஃப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜில் படிக்கிறேன். இந்த மேட்ச் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டூர்னாமெண்ட்டில் அண்டர் 13க்கு உள்ளாக்கள் விளையாடினவர், நல்லா டேலண்டாக எல்லோரும் விளையாடினவர். குட் ஆஃப்டர்நூன். என் பேர் வந்து அஸ்விதா. நான் ஹிந்து லேடிஸில் படிக்கிறேன். இதுதான் என்னுடைய முதலாவது மேட்ச். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடினவே. எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்தது. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். அதில் தோற்றா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச். நான் என்ஜாய் பண்ணி விளையாடினேன். தேங்க்யூ. Scoring 3, 1, 2, 3. அதெல்லாம் எடுங்க. என்னுடைய பேர் வந்து சிவராஜா ஜான்சித். நான் வந்து முல்லைத்தீவிலிருந்து பேட்மிண்டன் டீமோட போட்டி கொண்டு வந்தேன். இந்த முறை தான் ஃபஸ்ட் டைம் வந்து முல்லைத்தீவிலிருந்து ஒரு டீமை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். 2025ஆம் ஆண்டு என்னோட யூனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷனால் வந்து இந்த பேட்மிண்டன் மேட்ச் வந்து நடத்தினது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. வரும் நாட்களில் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து முல்லைத்தீவிலிருந்து இதே மாதிரி கூட்டிக்கொண்டு வருவோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு சின்ன ஒரு ஆசை ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக வந்து உங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும்னு ஆசைப்படுறதோடு, மற்றது வந்து தொடர்ச்சியாக ஒரு வருஷமும் வந்து உங்களுடைய மேட்சஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். மற்றது வந்து வேறு என்ன சொல்கிறது, இப்போ தான் வந்து முதலாக வந்து முல்லைத்தீவு மாவட்டத்திலேருந்து ஒரு டீம் ஒன்று வெளியில் வந்து விளையாடுறேன்டா இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். அண்டர் 9, 11, 13 வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் தான் நான் இதை வந்து செய்திருக்கிறேன். இதுக்கு வந்து எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணினா இது வருங்காலத்தில் வந்து நல்ல ஒரு டீம் ஒன்று முல்லைத்தீவிலேருந்து உருவாக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
முதல் முறையாக UBF பேட்மிண்டன் ஃபெடரேஷன் எங்களோட யாழ்ப்பாணத்தில் கொக்குவில் வந்து 9 வயசு தொடக்கம் 13 வயசுக்கு இடப்பட்ட சிறுவர்களுக்கான ஒரு பேட்மிண்டன் டூர்னமெண்ட்டோட நாங்கள் நடத்தியிருந்தோம். மிக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இந்த பேட்மிண்டன் டூர்னமெண்ட் 293 பிள்ளைகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார்கள். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, மன்னார் ஆகிய 5 மாவட்டங்களில் இருந்து இதில் வந்து போட்டியாளர்கள் வந்திருந்தார்கள். சனிக்கிழமை காலம் 7 மணிக்கு தொடங்கின இந்த போட்டி இரவு 9:30 மட்டும் நடந்திருக்கிறது. பிறகு சண்டே இன்றும் காலை 8 மணி தொடக்கம் இரவு மட்டும் இந்த போட்டிகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்றன. சிறுவர்கள் மிகவும் விறுவிறுப்பான முறையிலே வந்து விளையாடினார்கள். அது ஃபர்ஸ்ட் டைம் விளையாடினது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். 9 வயசு பிள்ளைகள் இந்த கோர்ட்டில் வந்து முதல் டூர்னமெண்ட் விளையாடினார்கள். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கோச்சஸுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணணும்னு நான் இவ்வளோ தூரம் இல்லை பழக்கி கொண்டாந்து இவ்வளோ தூரம் இந்த டூர்னமெண்ட்டுக்கு கொண்டு வந்தது. அது வந்து இங்கே வந்து இப்போ ஒரு இதுக்கு எங்களுக்கு அதாவது UBFக்கு சரியான பாராட்டுகள் சொல்லிக்கிறதுக்காக இதை போல் தொடர்ந்து வைக்கணும். இந்த கிட்ஸுகள் வந்து இதை விட கூடுதலான கிட்ஸுகளை நாங்கள் உள்வாங்கி இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு சரியான மைதானங்களும் மற்றது நேரங்களும் இல்லாதபடியாக 3 நாளை போக இல்லாதபடியாக தான் நாங்கள் இந்த நம்பர்ஸை குறைச்ச நாங்கள் வருங்காலங்களில் நாங்கள் அடுத்த இதில் வந்து பெரிய ஒரு கோட்டில் பெரிய இன்னும் கூடுதலான பிள்ளைகள் எடுத்து செய்யக்கூடிய உள்ளது. எங்களுடைய நோக்கம் வந்து முதல் ஆரம்பிச்சிருக்கிறோம். மிக பெரிய ஒரு வரவேற்போடு ஆரம்பிச்சிருக்கிறோம். இது ஒரு சரியான ஒரு அது வந்து இந்த பேட்மிண்டனான தனியாக சிட்டிக்குள்ளே இல்லாமல் எங்களோட நோக்கம் வெளி இடங்களில் கிராமங்களுக்கு இந்த பேட்மிண்டன் போகணும். அதைத்தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லை அடுத்த இடங்கள்லேருந்து வேறு இடங்களில் இருந்து தூர மரியாமத்திலே இருந்து வர வேண்டும். அங்கே கிளிநொச்சி என்று சொன்னால் அங்கால நாச்சிக்குடா ஆங்கால் அந்த சைடுகள் அவங்கால இருந்தெல்லாம் ஆக்களை நாங்கள் உள்வாண்டிருக்கோம். அதே போல் வட்டக்கட்சியிலேருந்து இந்த முறை வந்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய இந்த ஸ்டெப் வந்து அடுத்த வேண்டாம் இது பரவல் அடையணும் தான் எங்களுடைய நோக்கம். வணக்கம், எனது பேர் ரமேஷ். நான் UBFனுடைய செயலாளர் தலைவர் ஏகாந்தன். நாங்கள் இருவரும் வந்து இந்த போட்டிகளை நடத்துவதற்காக நாங்கள் எங்களுடைய நேரத்தை முன்னிட்டு இங்கே வந்திருந்தோம். அதன் அடிப்படையில் இந்த நேரத்தை நாங்கள் கொடுத்ததற்கு மேலே சந்தோஷப்படுகின்றோம். காரணம் என்னவென்றால் அந்தளவுக்கான போட்டியாளர்கள் எண்ணிக்கை 250க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் 293 போட்டியாளர்கள் கலந்து கொண்ட அதுவும் 9 வயது 11 13 வயதில் இவ்வளவு எண்ணிக்கையான போட்டியாளர்கள் இதுவரையும் கலந்து கொள்ளவில்லை என்று இங்கே சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜெயகாந்தன் கூறியது போல் இந்த சிறுவர்களை பழக்கி எடுத்த அதாவது நெறிப்படுத்திய பயிற்றுவிப்பாளர் கோச்சஸ் அவர்களுக்கு மேலே பாராட்டுகள். அவர்களுடைய திறமைகளை சில பிள்ளைகளை பார்த்தால் 3 மாதம் 6 மாதம் விளையாடின பிள்ளைகள் எல்லாம் சிறந்த முறையில் விளையாடி வருகின்றார்கள். அதை நம்ப முடியும். அப்படியான ஒரு பயிற்சியை கொடுத்து அவர்களை இந்த போட்டிக்கு ஒழுங்கு செய்த பயிற்றுவிப்பாளருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அது மட்டும் இல்லாமல் எங்களால் முடிந்த சில ட்ரைனிங் கேம்பும் செய்யக்கூடியதாக இருந்ததுக்கெல்லாம் கீழே நாங்கள் செய்திருந்தோம் போன புதன்கிழமை. அதுவும் சிறப்பாக நடைபெற்றது. அதிலும் பல இளையவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். உண்மையிலே திறமை வாய்ந்த பிள்ளைகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பல ஆண்டு காலமாக வந்து செல்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது பார்க்க இன்னும் திறமைகள் அவருடைய திறமை வளர்ந்து கொண்டிருக்கிறது தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இதுபோன்ற போட்டிகள் நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடம் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். கண்டிப்பாக ஒரு வருடத்தில் ஒரு முறை கண்டிப்பாக இவர்கள் போன்ற இந்த சிறுவர்களுக்குரிய போட்டி இனிமேல் காலங்களில் தொடர்ந்து செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அந்த வகையில் இங்குள்ள பயிற்றுவிப்பாளருடைய ஆதரவும் மற்ற கழகங்களுடைய ஆதரவு பல பாடசாலைகள் மற்றும் பெற்றோருடைய ஆதரவை நாங்கள் இங்கே கேட்டு நிற்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுப்பீங்க நம்பிக்கொண்டு அடுத்த வருஷம் இதே போன்று சிறப்பான முறையில் இன்னொரு இடங்கள்லையோ இல்லை இங்கேயோ சிறப்பான முறையில் ஒரு போட்டியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நவம்பர் 2025 நாங்கள் எனது மகன் அண்டர் 13 பேட்சில் பெற்று இந்த நிகழ்வானது எங்கள் பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கும் ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. இப்படியான ஒரு நிகழ்வு வந்து நடைபெறுவது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது. அவர்களது சக வீரர்களுடனும் அவர்களது மட்டமான வீரர்களுடனும் போட்டி போடுவதன் மூலமாக அவர்கள் ஆர்வத்தையும் அவர்களது திறமையையும் வளர்த்துக் கொள்வதற்கு இது மிக உதவியாக இருக்கிறது. இதுகள் சிறுவர்களையே நோக்கமாக கொண்டு நடத்தப்படுவதனால் நாங்கள் பல சிறு வயதிலேயே அவர்கள் விளையாடும் திறமைகள் வெளிக்கொணரப்படுகிறது. எல்லாருக்கும் ஒரு காட்சிப்படுத்தல் ஒரு அழகான நிகழ்ச்சி, உற்சாகமூட்டும் நிகழ்ச்சியாகவும் இது அமைந்திருக்கிறது.
இந்த ஒழுங்குபடுத்தல் நெறியாகவும் மிக சிறப்பாக நடைபெறுவதனால் இவ்வாறான நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு மிகவும் உற்சாகமாகவும் வழிகாட்டலாகவும் அமைகிறது. இவ்வாறான நிகழ்ச்சிகள் எதிர்காலத்திலேயும் நடைபெறுவது அவர்களது திறமையை வளர்ப்பதுடன் வடமாகாணத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பான வீரர்களை இனங்காணவும் அவர்களை முன்கொண்டு வரவும் இது வழியாக அமையும் என்று நம்புகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த யூனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் UBF என்ற ஒரு யூனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் வந்து முதலாக ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது அவையில் ஒரு மச்சொண்டை நோத்தில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஆர்கனைஸ் பண்ணின இந்த மச்சானது மெயினாக வந்து Under 9, Under 11 அண்ட் Under 13 மெயினாக கொண்டு வச்சுருந்தவே இதில் வந்து நிறைய பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ணது. அதே மாதிரி எங்களோட பிரதேசம் அந்த கிளிநொச்சியிலேருந்து அதிகளவான பிள்ளைகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்தது. அதனால் முதல்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து இதுக்குள்ளுக்கு ஒரு கிட்ஸுக்கு மட்டும் தனி ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட் டைம் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அதே மாதிரி இவையில் இங்கே வந்த இடத்துல கிளிநொச்சிக்கு வந்த ஒரு கோச்சிங் கேம்ப் ஒழுங்கு செஞ்சுருந்தவை. அதே மாதிரி அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் தந்திருந்தவை இங்கே கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அப்படியான பிள்ளைகளுக்கு. அதுக்கு நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். இவையில் இந்த ஒரு அர்ப்பணிப்பான செயலானது இப்படியே கண்டினியூஸாக போகணுமெண்டு கேட்டுக்கொண்டு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து இலங்கையிலேருந்து வெளியே போன உறவுகள், வெளியில் உள்ள உறவுகள் அனைவருக்கும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். உங்களோட சப்போர்ட் வந்து தொடர்ச்சியாக இருக்கிற பட்சத்தில் வந்து வெளியில் வந்து கண்டினியூவாக வந்து கொண்டு போகிற கதைகளுக்கு வெற்றியாக இருக்கும் என்ற இதில் இந்த ஆர்கனைஸ் பண்ணதுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறும். வடமாகாண ரீதியாக UBF ஃபெடரேஷனோட சிறுவர்களுக்கான சுற்றுப்போட்டி யாழ்ப்பாணம் பவுலிங் சென்டரில் நடக்கிறது. 244 வீரர்கள் இந்த சுற்றுப்போட்டியில் 244 வீராங்கனைகள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். 9 வயது, 11 வயது, 13 வயது ஆண்கள் பெண்களுக்கான சுற்றுப்போட்டி. அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வீராங்கனைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வவுனியா மாவட்டம், மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வீராங்கனை கலந்து கொண்டோம். அதே நேரத்தில் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்று இந்த வடமாகாணத்தின் இளையோர் வீரர்களை முன்னேற்றுவதற்கு இந்த UBF வந்து வடமாகாண சங்கத்துக்கும் நமது வடமாகாணத்துக்கும் முக்கியம் நல்ல பங்களிப்பை வழங்கியுள்ளார்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. யூனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் நொதர்ன் ப்ரொவின்ஸோடு சேர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பை ஜெஃப்னா பவுலிங் சென்டரில் நடத்திட்டு வருது. இது வந்து நவம்பர் 8ஆம் 9ஆம் தேதிகளில் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. இதில் வந்து மொத்தமாக 295 ஜூனியர் பிளேயர்ஸ் வந்து பதிவுகளை மேற்கொண்டு எல்லா விளையாட்டுகள்லையும் பங்கேற்று வருகின்றன. இதில் சிங்கிள்ஸ், டபுள்ஸ்ன்னு சொல்லி எல்லா வகையான விளையாட்டுகளும் ஜூனியர்ஸுக்காக நடந்து கொண்டிருக்குது. இதில் வந்து இந்த விளையாட்டுக்களில் பங்கேற்ற வீரர்களினதும் அவர்களுடைய பேரண்ட்ஸையும் இங்கே இதை நடத்திட்டு இருக்கிற ஒழுங்கமைப்பாளர்களின் ஒத்துழைப்பின் பேரில் இப்போ இந்த 2 நாளுமே சிறப்பாக எந்த தடைகளுமின்றி போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் எதிர்வரும் ஆண்டுகளில் வந்து ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வந்து சிறுவர்களின் திறமையை வளர்க்க வந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதுக்கு வந்து ஜூனியர் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் வந்து அனைவருடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்காக மேற்கொண்டு விரும்புகிறது.
இந்த யூபிஎஃப் நிறுவனம் புலம்பெயர்ந்து வாழும் எமது இலங்கை வாழ் மக்களால் பூப்பத்தாண்ட வீரர்களால் இந்த சுற்றுப்பட்டி முதல் தடவையாக யாழ் மாவட்டத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது. இது வடமாகாண ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்டது. இந்த சுற்றுப்போட்டி கடந்த வருடங்களை ஒப்பிடும் பொழுது அண்டர் 9, அண்டர் 11, அண்டர் 13 3 கேட்டகரியில் நடைபெற்றது. இதுவரை இந்த ஜூனியர் லெவல் சுற்றுப் போட்டியில் அதிகூடிய மாணவர்கள் பங்கு பெற்றி இந்த போட்டியில் சிறப்பித்தமை பெருமைக்குரிய விடயமாகும். அந்த வகையில் அந்தந்த மாவட்ட இணைப்பாளர்கள் சங்கங்கள், மாகாண சங்கங்கள், அந்தந்த விளையாட்டு வீரர்களுடைய பெற்றோர்கள், பயிற்றுவிப்பாளருக்கு வடமாகாண சங்கத்தினூடாக நாங்கள் நன்றி கூற வடமாகாண சங்கம் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளது. இந்த சுற்றுப்போட்டி தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் மென்மேலும் சில வளர்ச்சிகளை கொண்டு முன்னெடுக்க அவர்கள் தீர்மானிக்கப்பட்டிருந்ததாக எமது சந்திப்பில் கூறியிருந்தார்கள். பல்வேறு நாடுகளிலும் இந்த சுற்றுப்போட்டி ஒழுங்குபடுத்தப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடந்திருக்கின்றது. அவர்களால் பல்வேறுபட்ட வீர வீராங்கனைகளுக்கான பயிற்சி திட்டங்கள், உதவி திட்டங்கள், பல்வேறுபட்ட முன்னேற்றகரமான பூம்பாத்தனம் சார்பான முன்னேற்றகரமான ஜூனியர் லெவலுக்கு தாங்கள் முன்கொண்டு செல்ல இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அந்த வகையில் இந்த சுற்றுப்பட்டியினூடாகவும் அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்க உள்ள திட்டங்களூடாகவும் எதிர்காலத்திலும் இந்த ஜூனியர் சின்ன சிறுவர்களுடைய பூப்பந்தாட்ட வளர்ச்சி சிறப்பாக இடம்பெறும் என்பதனை இந்நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அவருடைய தொடர்ச்சியான முயற்சிகள் நடைபெற வேண்டும் என்றும் அதற்கான செயற்பாடுகள் இங்கிருந்து புதிய வீரர்கள் உருவாக்கப்பட்டு அவருடைய ஆவல் எதிர்காலத்தில் ஒரு தேசிய ரீதியில் எமது மாணவர்கள் அங்கு நிலை கொள்ள வேண்டும், பெறுவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆவலாக கூறியிருந்தார்கள். அந்த வகையில் அவர் தொடர்ந்து பல்வேறு பயிற்சி முகாம்கள், உதவி திட்டங்கள், சுற்றுப்போட்டிகள் என ஒழுங்குபடுத்தி உங்களுக்கான எதிர்கால செயற்பாடுகளை முன்னெடுக்க காத்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்று நன்றி கூறி இந்த நிகழ்வுக்கு முழு வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த தொடர்ச்சியாக தலைவரினால் எங்களது தலைமை உரை நிகழ்த்தப்படும். எமது வடமாகாண பூம்பாத்தன சங்கத்தினுடைய தலைவர் சுபாஸ்கரன் அவர்கள் அடுத்ததாக உங்களுக்கு தலைமை உரை வழங்குவார்கள். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். முதலாவதாக யூபிஎஃப்
ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் செயலாளர், முன்னாள் வடமாகாண பூப்பந்தாட்ட தலைவர் கமலன், முல்லைத்தீவு விளையாட்டு உத்தியோகத்தர் மற்றும் பெற்றோர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் அனைவருக்கும் இன்னொரு வணக்கங்கள். இந்த யூபிஎஃப் ஃபவுண்டேஷனானது நம்மளோட வடமாகாண சபையுடன் முதல் முறையாக தொடர்பு கொண்டு அவர்கள் அண்டர் 9, 11, 13 உரிய ஒரு சுற்றுப் போட்டியை நடத்த வேண்டும் என்று எங்களிடம் கோரியிருந்தார்கள். அவர்கள் கோரியதன் அடிப்படையில் இந்த சுற்றுப் போட்டியை நாங்கள் ஒழுங்கமைத்திருந்தோம். அவர்களின் எதிர்கால நோக்கமானது இந்த சுற்றுப் போட்டி நடத்துவதன் மூலம் வீர வீராங்கனர்களை இனங்கண்டு இவர்களுக்கான ஒரு குழாமை அமைத்து, அதாவது மாவட்ட ரீதியில் ஒரு குழாமை அமைத்து அந்த குழாமை அவர்களை பயிற்சிகளை வழங்கி எதிர்காலத்தில் தேசிய அளவில் அவர்கள் தேசிய போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவே கூறியதன் அடிப்படையில்தான் வடமாகாண பூப்பந்தாட்ட சங்கம் முழு ஆதரவையும் வழங்கியிருந்தோம். இது எமது முழுமையான நோக்கம் மாணவர்களை நாங்கள் தேசிய ரீதியில் பங்கு பெற்றுவதற்காக அவர்களை தகுதியுடையவர்கள் ஆக்குவதற்கான முழு நோக்கமே ஆகும். அது எமக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஏனென்றால் இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு பயிற்சி முகாம் அமைப்பதற்கான சந்தர்ப்பத்துக்கு எங்களுக்கு பொருளாதாரம் பெரிய ஒரு முக்கிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதே நேரம் எம்மோட பகுதியில் இருக்கிற பயிற்றுவிப்பாளர்கள், வீரர்கள் அவர்கள் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இது நாங்கள் இந்த முறை நடத்துகிறதோடு நாங்கள் இதில் எங்களை முதலாவது பெற்றோர்கள், மாணவர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் இவர்களின் முழு ஒத்துழைப்பும் தேவை. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுக்குள்ள பிரிவு பிளந்துபட்டு இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் எங்களோட நோக்கத்தை அடையவே இயலாது. இது நாங்கள் எல்லாரும் இதுக்கு பொறுப்பும் இருக்குது, கடமையும் இருக்குது. அந்த வகையில் அடுத்த முறை நாங்கள் முதலாவதாக முல்லைத்தீவில் நாங்கள் ஒரு பயிற்சி முகாமை ஆரம்பிப்போம் என்று இவர்கள் யூஎஃபிஏ அவர்கள் ஜெயகாந்தன் மற்றும் ரமேஷ் அவர்களோட கதைத்திறனாக அவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் வார மாதம் அல்லது அடுத்த மாதம் அதுக்குரிய ஆயத்தங்களை செய்வோம். அதே மாதிரி நாங்கள் முல்லைத்தீவு சகிதசீலனோடையும் காய்ச்சி அங்கே கோச் பண்ணுற ஒரு ஆடையும் காய்ச்சி முல்லைத்தீவில் ஒரு பயிற்சி முகாமை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் எமது செயற்பாடுகளை அங்கே துரிதமாக செயற்படுத்துவோம். அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலையும் நாங்கள் செய்வோம். ஆனால் அதுக்கு என்னென்னு சொன்னால் நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கணும். மற்றது பெற்றோர்களும் இந்த பயிற்சி முகாம்களுக்கு பயிற்சி முகாமுக்கு செலக்ட் பண்ணப்பட்ட வீர வீராங்கனைகள் கட்டாயம் அந்த பயிற்சி முகாமில் முழுமையாக ஈடுபட வேணும். அப்போ தான் நாங்கள் அந்த டாக்கெட்டை அடைய முடியும். அந்த வகையில் நீங்கள் உண்மையாக பெற்றோர்கள் நீங்கள் இதில் சரியான ஆர்வமாக இருக்கிறீங்களென்று தெரியுது. என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த விளையாட்டுகளுக்கு மாணவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்க. எங்களோட காலத்திலெல்லாம் உண்மையாக அப்படி இல்லை. போய் விளையாடி போட்டு எப்போ வீட்டை வாரமோ அப்போ வரதான் நாங்கள் இருந்தது. ஆனால் இப்போ உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. மற்ற பேட்மிண்டன் ஆனது இப்போ வளர்ச்சி அடைஞ்சு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் முதல் இருந்த நிலைமை முதல் பங்கு பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கையை விட இப்போ இருக்கிற பங்கு பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. மற்றது எல்லாரும் படித்த பேரண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பேட்மிண்டன் ஒரு நல்ல கேம். மற்ற கேமை விட நானும் எல்லா கேமும் ஓரளவுக்கு விளையாடினான். ஆனால் எனக்கு கடைசியில் ஈடுபாடு உள்ள கேம் பேட்மிண்டன் தான். ஏன்டா பேட்மிண்டனில் தொடுகை இது குறைவு. அதால் பிரச்சனைகள் வாரது குறைவு. 2 பேர் இருந்தால் விளையாடிட்டு போகலாம். மற்றது நீங்கள் குறைஞ்சது 80 வயசு வரையும் விளையாடலாம். ஏன்னா எனக்கு இப்போ 50 வயசு, ஆனால் நான் 50 வயசு வரையும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ அது ஹெல்த். இப்போ நாங்கள் இப்போ எல்லாம் கேட்டால் எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் அண்டினம், சுகர் அண்டினம். அப்போ ஆனால் இப்போ இது பேட்மிண்டனில் ஈடுபட்டீங்களேன்னு சொன்னால் உங்களை அந்த லெவலில் அந்த சுகர் அந்த இதுகளை குறைச்சி கொள்ளலாம். மற்றது 45 வயசு வந்தோடனே நாங்கள் காசு இருக்கும், உடல் ரீதியான ஆரோக்கியம் இருக்காது. அப்போ அதுகளுக்கு பெற்றோர்கள் நீங்கள்லாம் முழு கவனம் எடுத்து பிள்ளைகளை இந்த இதில் விளையாட்டில் ஈடுபடுத்துறதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேணும் என்றும் மற்றும் இந்த யூபிஎஃப் அவர்கள் எங்களுக்கு இது ஒரு அரசனை வழங்கி இப்படி ஒரு நல்ல நோக்கத்துக்கு எங்களோட தமிழ் ஆக்கள் செய்கிறத அவையில் நாங்கள் இன்னும் உற்சாகப்படுத்தி அவைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை
எங்களோட பிரதேசத்தில் இருந்து நேஷனல் லெவலுக்கு கட்டாயம் ஒரு 4-5 பேராவது பங்கு பெற்றதுக்கு நாங்கள் கட்டாயம் எல்லாரும் முழு ஒத்துழைப்போடு அவருக்கு அவைகளுக்கு நாங்கள் செய்கிற கைமாறு அதாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் இவர்களை செலவழித்து அவர்களும் இதில் ஈடுபடுறதுக்கு காரணம் அவர்களும் பேட்மிண்டனில் விளையாடி கொண்டு இருக்கிறவேல் அந்த விளையாட்டில் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு நாங்கள் கொடுக்குற அவுட்புட் அதுவாக தான் இருக்கும். அந்த வகையில் அவர்களுக்கும் நான் நன்றியை கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரையை ஆற்றிச் சென்ற வடமான பூம்பந்தட சங்கத்தின் தலைவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த யூனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் தலைவராக செயற்படும் ஜெயகாந்தன் சார் அவர்களை சிறு உரையாற்றுமாறு அன்பு அழைக்கின்றேன். யூனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் நாங்கள் ஆரம்பித்து முதல் தடவையாக யாழ்ப்பாணத்திலே முதல் முறையாக இந்த டூர்னமெண்ட்டை முதலாவது டூர்னமெண்ட்டை வைத்திருக்கிறோம். அதாவது நொதர்ன் ப்ராவின்ஸ் பேட்மிண்டன் அசோசியேஷனுடன் இணைந்து நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம். இது மிகவும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். என்னென்னு சொன்னால் எங்களுடைய நோக்கம் சிறுவர்களை மேலே கொண்டுறோணும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இது நாங்கள் ஆரம்பித்தோம். தாயகத்திலே எங்களுடைய நோக்கத்தின்படி அண்டர் 9, 11, 13 ஆகிய 3 ஏஜ் கேட்டகரிஸ் எடுத்து நாங்கள் இவர்களுக்கு ஒரு தொடர்ச்சியான பயிற்சிகளை அளித்து ஒரு தேசிய மட்டத்தில் இவர்கள் ஒரு வீரர்களாக உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பித்தார்கள். அந்த நோக்கத்துக்கு இணங்க இன்றைய நாளிலே 293 வீரர்கள் இந்த இதிலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார்கள். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் ஆகிய 5 மாவட்டங்களிலிருந்து போட்டியாளர் வந்திருந்தார்கள். இங்கே எங்களுக்கு கூறியிருந்தார்கள். அதன் பின்பும் போட்டியாளர்கள் என்டர் பண்ணியிருந்தார்கள். ஆனால் இவர்கள் அதை அனுமதிக்கவில்லை. ஆனால் கூடிவிட்டார்கள். நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வைக்கும் பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்தை தாண்டி வேறு கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் இதில் கூடுதலாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்று தான் விரும்புகிறோம். ஏன்னா அந்த பேட்மிண்டன் வெளியால் போகணும், தனியாக சிட்டிக்கு இருக்காமல் கிராமங்களிலே போகணும் என்று தான் எங்களுடைய நோக்கம். ஆகவே எங்களுடைய நோக்கத்துக்கு இணங்க இந்த எங்களோட இணைந்து இவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த டூர்னமெண்ட்டை சிறம்பட நடத்துவதற்காக எங்களோட மிகவும் அயராது பாடுபட்ட கமலன் குழுவினர், ஜுதா, அபி, குமரேசன், சுபாஷ், பிரின்ஸ் ஆகியோருக்கு எங்களது முதல்கண் வணக்கம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் 2 நாளும் பெரிய வேலை பழுக்களை விட்டு எங்களோட இந்த போட்டியை நடத்துவதற்கு உறுதியாக நின்று மிகவும் வெற்றிகரமாக நடத்தி முடித்த மைதான நடுவர்கள் அனைவருக்கும் எமது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யூனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷனின் தலைவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து நன்றியுடனே யூனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷனின் பொருளாளர் அவர்களால் திரு ரமேஷ் அவர்களால் நிகழ்த்தப்படும். அனைவருக்கும் மாலை வணக்கம். யூனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷனுடைய முதலாவது சிறியர்களுக்கான போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்கள் மற்றும் இந்த போட்டியை சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்காக முழுதாக நின்று செயற்பட்ட அனைத்து விளையாட்டு சார் நபர்கள் அனைவருக்கும், அத்தோடு இந்த போட்டியில் கலந்து கொள்ள வந்த அனைத்து குழந்தைகளின் பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர், மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நீங்கள் அனைவரும் வந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டு அவர்களுக்குரிய ஆதரவையும் ஊக்குவிப்பையும் வழங்கியது. எங்களுடைய போட்டியானது இது முதலாவது போட்டி. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த போட்டியினை தொடர்ந்து நடாத்துவதாக திட்டமிட்டுள்ளோம். அதற்காக எங்களுடைய பூப்பந்தாட்ட துறை சார்ந்தவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே சிறந்த விளையாட்டு வீரர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் கிட்டத்தட்ட 2017 ஆண்டிலிருந்து கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் மாவட்டங்கள் எல்லாம் இப்படியான போட்டிகள் நடத்தியிருக்கோம், வேறு விதமான போட்டிகள். அப்பொழுது நாங்கள் பார்த்த பொழுது இருந்த அவருடைய திறனை விட இப்பொழுது மிகவும் சிறந்த விளையாட்டு வீரர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் பாராட்டத்தக்க விடயம். அதன் அடிப்படையில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமானது என்பதை நான் இங்கே கேட்டுக்கொண்டு, இந்த போட்டியில் முடிந்த அளவுக்கு நாங்கள் சரியான முறையில் இந்த போட்டியை நடத்த முயன்றிருந்தோம். இருந்த பட்சத்திலும் சில தவறுகள் நடந்திருந்தால் அதை எங்கள் யூனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷன் சார்பாக அதை நான் மன்னிப்பு கோரி வருங்காலங்களில் இங்கு நடைபெற்ற தவறுகளை நிவர்த்தி செய்து சிறந்த முறையில் சிறப்பாக நாங்கள்
இந்த போட்டியை நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். அந்த வகையில் உங்களுடைய ஆதரவு மிகவும் முக்கியமானது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டி சிறப்பாக நடந்து முடிந்துவிட்டது. இப்பொழுது பரிசளிப்பு வைபவம் நடப்போகின்றது. அதனைத் தொடர்ந்து வருங்காலங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டியிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றியுரை ஆற்றிச் சென்ற யூனிவர்சல் பேட்மிண்டன் ஃபெடரேஷனுடைய பொருளாளர் ரமேஷ் அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் ஆவலோடு இருக்கின்ற மாணவருக்கான பதக்கங்கள், சான்றிதழ்கள், பவுச்சர், கிஃப்ட் என்பன வழங்கப்பட இருக்கின்றன. முதல் இந்த பரிசினை வழங்கி வைக்குமாறு எமது வடமாகாண பூப்பதர சங்கத்துடைய தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Under 9 girls, 3rd place A. Tisara, SRBB Academy, Vavuniya. Under 9 girls, runner-up Sadhurya Sudhakaran, JBC Academy, Jaffna. பரிசுகளை பெற்ற மாணவர்கள் செல்லாமல் தரித்து நிற்கும். கடைசியாக ஒரு குழு ஃபோட்டோ எடுக்க இருப்பதனால் அவர்கள் தரித்து நின்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறீர்கள். Under 9 girls 2025 champion Ahana Jayendan, JBC Sports Club, Jaffna. பரிசுகளை வழங்கி வைத்த தலைவருக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய விளையாட்டு உத்தியோகத்தர் பூப்பதட இணைப்பாளர் திரு சைரசீலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Under 9 boys, 3rd place Adikshan Jahan, JB Sports Club, Jaffna. Under 9 boys singles runner-up Sivabalan Aradhanan, JBC Sports Club, Jaffna. Under 9 boys singles 2025 UPF champion Agaradan Kamalan, Vavuniya Tamil MMB, Vavuniya. இதுவரை பரிசுகளை வழங்க வைத்த விளையாட்டு உத்தியோகத்தர் முல்லைத்தீவு மாவட்ட விளையாட்டு உத்தியோகருக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து Under 9 combined events doubles 3rd place Kumaresan GVN, Akshayan Jayan, Kokkalind Primary, Jaffna, JBC Sports Club. தொடர்ந்து இந்த பரிசுகளை வழங்கிக்குமாறு எமது முன்னாள் பூப்பத்தாடு சங்கத்தின் தலைவர் திரு கமலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
Under 9 boys, under 9 Commonwealth doubles runner-up, Balamurali Bagishan R. Adanan, JBC Sports Club. Under 9 boys Commonwealth double 2025 champion Sivabalan Agaran Navinan Somesan, JBC Jaffna Kinder Primary School. Under 11 girls singles, third place, Joanna Adis Kingston, Sundagali Girls College. Runner-up, Piragas Pranida, Sundagali Girls College. Under 11 girls champion Agasvi Rajivan Bonia. பரிசுகளை வழங்கி வைத்த திரு கமலன் அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு வடமாகாண பூப்பந்தாட்ட சங்கத்தினுடைய உறுப்பினர் யுதாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Under 11 boys singles, third place, Sodinathan Tulasigan, JBC Sports Club. Under 11 boys singles, runner-up, Dadesh Pereira, SRB Academy Baunia. Under 11 girls, under 11 boys singles champion Royce and Brindan, JBC Sports Club, Kokkalinda Primary. இதுவரை பரிசுகளை வழங்கி வைத்த யுதாரனுக்கு நன்றியை குறிக்கொண்டு தொடர்ந்து பரிசுகளை வழங்கி வைக்குமாறு யூனிவர்சல் பேட்மிண்டன் அகாடமியின் பொருளாளர் ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
Under 11 boys doubles, third place, Shiandan Adis, Balamurali Taswin, Jaffna Hindu Primary, Kokil Hindu Primary, JBC Academy. Under 11 boys doubles, runner-up, Somesan K. Sigan, Sodinathan Tulasigan, JBC Sports Club. Under 11 boys doubles, 2025 UBF champion, Aharan Kamalan, that is Pereira, Vaunia. Under 11 girls doubles, third place, Joanna Atria Kingshan, Varsha. Runner-up, Ahana Jendan Sadurja, JBC Sports Club. Runner-up, Ahana Jendan Sadurja. Under 11 girls doubles champion UBF 2025 champion Piragas Pranida Sendilnathan Sakti, JBC Sports Club. இதுவரை பரிசுகளை வழங்கி வைத்த பொருளாளர் ரமேஷ் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து பரிசுகளை வழங்கி வைக்குமாறு யூபிஎஃப் நிறுவனத்தின் தலைவர் ஜெயகாந்தன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறார். Under 13 girls singles, third place, Balendra Banuja, Jaffna Hindu Ladies College. Under 13 girls
singles runner-up, Sarvika Ravindran. Under 13 girls singles UPF 2025 champion Tliban Atviga, Vaunia Rambekulam Girls College. Under 13 girls doubles, third place, Agasvi Rajivan S. Swastika, Vaunia Jaffna. Under 13 girls doubles runner-up Balendra Bhanuja Sarasnika Selvendra, Jaffna Hindi Ladies College. Under 13 girls doubles UPF 2025 champion Susikaran Atviga Tliban Atvida, Vaunia District Badminton Association, Vaunia Rambekulam Girls College. Single, sir. Under 13 boys singles, third place, Surendran Nadisan, Jaffna Hindi College. Under 13 boys singles runner-up Magaswin Jayandan, Vaunia Rambekulam Mahavidyalayam. Under 13 boys singles champion 2025 UPF champion Anthony Das Abhishayan Mannar Badminton Association. Under 13 boys doubles, third place, Jagan Aruksan Varun Sodinathan, JBC Jaffna Hindi College. Under 13 boys doubles runner-up
Surendran Nadishan, Atmian Gai Pradeepan, Jaffna Hindu College, St. John's College. Under 13 boys, doubles 2025 UPF champion, Anthony Das Abhishayan, Janus Rajivan. இதுவரை பரிசுகளை வழங்கி உரைத்த தலைவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு தொடர்ந்து உங்களுடைய பதக்கங்கள் மாறப்பட்டிருந்தால் மாறலாம். அமைதியாக இருக்கவும். இறுதியாக புகைப்படம் ஒன்று இருப்பதால் மெடல்களை நீங்கள் அணிந்திருக்கவும் சான்றிதழ்களை கொண்டு வரவும் மற்றதை உங்களை பெற்றுவிட கொடுக்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்வினை வழிநடத்துவ பொருளாளர் அவர்களால் ரமேஷ் அவர்களால் வழிநடத்தப்படும். இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்காக எங்களுடன் உறுதுணையாக இந்த அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு யூஎஃப் சார்பாக அவர்களுக்கான சிறிய ஒரு அன்பளிப்பை தலைவர் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். அதன் அடிப்படையில் முதலாவதாக விதுஷன் அவர்களை இங்கு அழைக்கின்றோம். விதுஷனை இங்கு அழைக்கின்றோம். எங்களுடைய போட்டிக்கு உறுதுணையான விதுஷன் அவர்களுக்கு நன்றி. மிதுலா அவர்களை இங்கு அழைக்கின்றோம். மிதுலா, நன்றி. மதுனிகா அவர்களை இங்கு அழைக்கின்றோம். லெஜிந்தன் அவர்களை இங்கு அழைக்கின்றோம். மயூரனை இங்கு அழைக்கின்றோம். மயூரன் அவர்களை இங்கு அழைக்கின்றோம். நடுவர்களாக பணியாற்றிய என் சஞ்சய் நடுவர்கள் அவர்களை அழைக்கின்றோம். சஞ்சய், எம் சஃப்னாஸ், ஆர் அகமத், எஸ் பிரசாந்த், எஸ் குருஷாந்த், அதனைத் தொடர்ந்து எமது போட்டியை நடத்துவதற்கு முன்னின்ற யுதா அவர்களை இங்கு அழைக்கின்றோம். அபி அவர்களை இங்கு அழைக்கின்றோம். கமலன் அவர்களை இங்கு அழைக்கின்றோம். குமரேசன் அவர்களை இங்கு அழைக்கின்றோம்.
சது அவர்களை இங்கே அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இங்கே யாரையும் தவற விட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். இந்த போட்டியில் சிறப்பாக நடத்தி முடித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்குள்ளது அனைவருமாக ஒரு குழு போட்டோ, அதாவது புகைப்படம் எடுப்பதற்கு உள்ளோம். அனைவரையும் இங்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த போட்டியை அதாவது எங்களோட ஜூபிஎஃப் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கான ஒரு ஃபண்ட்ரைசிங் டொனேஷன் வந்து பூப்பந்தாட்ட வீரர்களால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற சிறு சிறு தொகையாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சின்ன சின்ன உதவியால் தான் நாங்கள் இந்த ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் இங்கே சாதிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே உங்களுக்கு அப்படியான டொனேட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறோம். என்னென்னா எவ்வளோத்துக்கு இந்த பிள்ளைகள் பிரயோசனப்பட்டதோ அதனுடைய சந்தோஷம் உங்களை சேரும். ஏன்னு சொன்னால் உங்களோட உதவியால் தான் நாங்கள் இந்த டூர்னமெண்ட்டை வைக்கக்கூடியமாக இருந்தது ஒவ்வொருத்தருடைய. அதே போல் உங்களோட உதவிகளை இன்னும் எதிர்பார்க்க வேண்டாம். இதை விட கணக்கை செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணினா மிகப்பெரிய ஒரு நாங்கள் எங்களுடைய குறிக்கோளை நிச்சயமான அடையாளம் என்று கூறி இந்த அனைத்து வகையிலும் எங்களுக்கு உதவி செய்த பண உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல்